न तद्भासयते सूर्यः न शशांको न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम. भगवान சொல்லுகிறார், न तत् भासयते सूर्यः, என்னுடைய திவ்ய தாமம், அந்த திவ்ய தாமத்தை சூரியனும் பிரகாசிக்க செய்யல, சந்திரன் அக்னி முதலியவைகளும் பிரகாசிக்க செய்யல, புனராவர்த்தி ரஹிதமான திவ்ய தாம என்று சொல்லுகிறார். இதுக்கு பாஷ்யத்தை பார்க்கலாம். தத் ஆத்மஜோதிஹி ந சூரியஹ பாசயதே ந சசாங்கஹ ந பாவகஸ்ச ஞானமேவ ஹி சர்வஸ்ய பிரகாசகம். ஆதித்யாதீனாமபி பிரகாசகத்வேன தஸ்ய பரமத்வம். ஆதித்யானி ஹி ஜோதிம்ஷி ந ஞானஜோதிஷா பிரகாசகானி. ஆத்மஜோதி என்கிறது அந்த ஆத்மஜோதியை சூரியனும் பிரகாசிக்க செய்யல, சந்திரனும் பிரகாசிக்க செய்யல, அக்னியும் பிரகாசிக்க செய்யல. ஞானம்தான் எல்லாத்துக்கும் பிரகாசகமாக இருக்கிறது. சூர்யாதிகளுடைய பிரகாசகத்துவத்துக்கு ஞானமே காரணம். அது ஆத்மஜோதி. அதனால ஆத்மஜோதியினுடைய பாரம்யம். யாரோட பாஷ்யமா இது இருக்கும் என்று நினைப்போம். பொதுவாக ஒரு சராசரி மனுஷன், பாஷ்யங்கள்லாம் படிக்காதவன், ஆனால் ஏதோ ஒரு சனாதன தர்மத்தில் இருக்கிறவன், கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறவன், யாராவன இருக்கலாம், ஸ்மார்த்தனோ வைஷ்ணவனோ ஸ்ரீ வைஷ்ணவனோ மாத்தனோ யாராவன இருக்கலாம், ஏதோ 4 ஸ்லோகம் சொல்ல தெரிஞ்சின்றவன். இப்போ அடியன் படிச்சு ஒரு விளக்கம் கொடுத்தேன் இல்லையா, இந்த பங்கியை படிச்சுட்டு யாரோட பாஷ்யம்னு நினைப்பா என்று பார்த்தோமாகில் ஆத்மஜோதியை பத்தி வருது, ஸ்வயம் பிரகாசகத்துவம் ஆத்மாவுக்கு வருதுன்னு உடனே சங்கர பாஷ்யம் நினைப்பா. ஆனால் இப்போ அடியன் படிச்சது ராமானுஜ பாஷ்யம். இந்த ஸ்லோகத்துக்கு ராமானுஜ பாஷ்யத்தை படிச்சேன். இப்போ அடுத்தது படிக்கிறேன். யத்தாம வைஷ்ணவம் பதம் கத்வா பிராப்ய ந நிவர்த்தந்தே யச்ச சூர்யாதிஹி ந பாசயதே தத்தாம பதம் பரமம் மம விஷ்ணோஹோ. சுலபமாக தான் அர்த்தம் புரியுறது இதுக்கு, இருந்தாலும் சொல்றேன். விஷ்ணு பதம் பரமபதம் என்கின்ற என்னுடைய திவ்ய தாமம், இதை சூர்யாதிகள்லாம் பிரகாசிக்க செய்யாது என்று பாஷ்யம் பண்ணுகிறார். இது சங்கர பாஷ்யம். சங்கர பாஷ்யத்தில் விஷ்ணுவனுடைய பரமபதம்ங்கிற விளக்கம், ராமானுஜ பாஷ்யத்தில் ஆத்ம பிரகாசத்தினால சூர்யாதிகளுக்கு சூர்யாதிகள் ஆத்ம பிரகாசத்தினால பிரகாசிக்கிறதே தவிர சூர்யாதிகளால் ஆத்மாவுக்கு பிரகாசம் இல்லை என்கின்ற விளக்கம். இதிலிருந்து நாம் பார்ப்போம் ஒரு சில விஷயங்கள். இன்னைக்கு கால வேளையில ரொம்ப அருமையா இருந்தது. இந்த சத்சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஸ்ரீ திரவிடாச்சாரியர் சொன்னார், இந்த பாஷ்யங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு, இது ஒவ்வொன்றத்திலையும் நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, எல்லாமே நமக்கு ஒரு கன்வின்சிங்கா, அதாவது ஒரு சங்கதமா தான் இருக்கு என்கின்ற விஷயத்தை தெரியப்படுத்தினார். அவருடைய விசாலமான மனசுனால அப்படி சொன்னாரோ, அல்லது 4-5 நாள் இங்க நடந்த சத்சங்கம் இருக்கே, இந்த சத்சங்கத்துல வந்தவா எல்லாரும் சங்கதமா உள்ள விஷயம் மட்டும் பேசினாலோ, அதனால அப்படி அமைஞ்சுதோ, வந்திருந்தவா எல்லாருமே விசாலமான மனசோட விரோதமான விஷயங்களை பேச வேண்டான்னு தவிர்த்துட்டு சமன்வயமா அழகா பேசிட்டு போலான்னு பேசினாலோ, ஆக அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா,
அடிப்படையா ஒரு விஷயம் அதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அது இப்போ இப்போ அடியனுடைய விவக்ஷை இல்லை, அடியனுடைய உத்தேசம் இல்லை. என்ன விஷயம்னா, சித்தாந்தங்களுக்குள்ள பேதம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பேதங்கள் இல்லாத போன தனித்தனி சித்தாந்தம் இது நிற்கணும்னு அவசியம் இல்லை. அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம் என்ற பேரோட, அதுவும் ஒன்றுத்துக்கு அத்வைத்தம்னே பேரு, இன்னொன்னுத்துக்கு துவைத்தம்னே பேர். அந்த பேரை பார்க்கும் பொழுதே அதுல பேதங்கள் இருக்கதான் செய்யறதுங்கிறது நமக்கு புரியுறது. இருந்தாலும் பல விஷயங்கள்ல ஐக்கமத்தியமும் இருக்கிறது. ஐக்கமத்தியமோ சாமியமோ சமன்வயமோ இருக்கு. அந்த சமன்வயத்தை பார்த்து ரசிக்கணும் என்று அடியனுக்கு தோணித்து, அது விஷயமா இங்கே வித்வான்களுக்கு மத்தியில ஏதோ என்னுடைய ஒரு சிறிய அறிவுக்கு ஏற்றவாறு எங்கெங்க இந்த விஷயம் வருகிறதோ, இப்ப ஆரம்பிச்சேன் இல்லையா, அந்த நதத் பாசயத்தை சூரியாக்கு ராமானுஜ பாஷ்யம் என்ன, சங்கர பாஷ்யம் என்னன்னு ஆரம்பிச்சோம் இல்லையா, அது மாதிரி சில விஷயங்களை இங்க நிவேதனம் பண்ண விரும்புகிறேன். மற்றொரு விஷயம், இதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு நேரமாகும், வெறும்னா பங்கியை மட்டும் படிக்கிறேன், கொஞ்சம் பெரிய பங்கி இது. க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம் ராமானுஜ பாஷ்யத்துல இப்படிதான் ஆரம்பிக்கிறது. ராமானுஜ பாஷ்யத்துல இப்படி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நமக்கு இல்ல, பொதுவா ஒரு பாமரனான ஒரு ஹிந்துவுக்கு, சராசரி மனுஷனுக்கு ஒரு ஆச்சரியமா கூட இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இதம் சரீரம் தேவோகம் மனுஷ்யோகம் ஸ்தூலோகம் கிருஷோகம் இதி ஆத்மனா போக்தரா சக சாமானாதிகரண்யேன பிரதீயமானம் போக்துஹு ஆத்மனஹ அர்த்தாந்தரபூதம் தஸ்ய போகக்ஷேத்திரம் இதி ஷரீர யாதாத்ம்யவித்பிஹி அபிதீயதே. ஏதத் அவயவசஹ சங்காதரூபேண ச இதமஹம் வேத்மீதி யோ வேத்தி தம் வேத்யபூதாத் அஸ்மாத் வேதித்ருத்வேன அர்த்தாந்தரபூதம் க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ ஆத்மயாதாத்ம்யவிதஹ பிராஹுஹு. यद्यपि देह व्यतिरिक्त घटाद्यर्थानुसंधान वेलायां देवोहम मनुष्योहम घटादिकं जानामि इति देह सामानाधिकरण्येन ज्ञातम् आत्मानम् अनुसंधत्ते तथापि देहानुभव वेलायां देहमपि घटादिकमिव इदम् अहं वेद्मीति वेद्यतया वेदिता अनुभवति इति वेत्तुः आत्मनो वेद्यतया शरीरमपि घटादिवत् अर्थान्तरभूतम् तथा घटादेरिव वेद्यभूतात् शरीरादपि वेदिता क्षेत्रज्ञः अर्थान्तरभूतः. இது அத்தியாச வாஷ்யமே கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கு. ரெண்டும் ஒண்ணுன்னு நான் சொல்லலை, ஆனா ரெண்டுத்துக்கும் நிறைய சாமியம் இருக்கு. அது ஒரு அருமையான விஷயம், அதுக்காக இதை எடுத்து இப்ப சொன்னேன். மாத்ராஸ்பர்சாஸ்து கௌந்தேய என்கின்ற ஸ்லோகத்துக்கு மத்வாச்சாரியாளுடைய விவரணம். நஹி ஆத்மனஹ ஸ்வதஹ சுகதுக்காதி சம்பவதி குதஹ ஆகமாபாயித்வாத். ஆத்மாவுக்கு ஸ்வதஹ சுகதுக்கம் சம்பவிக்காது, என்ன அது ஆகமாபாயிகளாக இருக்கிறதுனால. யதி ஆத்மனஹ ஸ்வதஸ்யுஹு சுத்தாவபி ஸ்யுஹு. ஆத்மாவுக்கு சொத்தகா துக்கம் வருங்கிற பட்சத்துல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுதும் வரலாமே. அதோ யதோ மாத்ரா ஸ்பர்சா ஜாகிரதாதௌ ஏவ தே சந்தி நான்யதேதி தத் அன்வய வத்திரேகித்வாத் தன் நிமித்தா ஏவ ந ஆத்மனஹா ஸ்வதஹா. இந்த ஒரு விஷயம் சொப்னாதிகள்ல ஜாகிரதாதிகள்ல நமக்கு ஏதோ சுகதுக்காதி அனுபவங்கள் வரதே தவிர, ஆனால் சுஷுப்தியில ஆழ்ந்த தூக்கத்துல, சொப்பனமும் இல்லாத தூக்கத்துல நமக்கு அந்த அனுபவங்கள் இருக்கிறது இல்லை. புத்திரம் போயிட்டான், புத்திர சோகத்தினால கஷ்டப்படுற அப்பா, சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்சு வந்திருக்கார், இன்னைக்கு ராத்திரி தூங்கி போயிட்டார், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டார், புத்திர சோகம் இல்லை அப்படின்னு ஆயிடுத்தவருக்கு இந்த ஆழ்ந்த தூக்கத்துல இல்லைங்கிறது உண்மை. அவர் இருக்கார், இந்த புத்திர சோகம் இல்லை
என்ன புத்திரசோகத்தை அனுபவிக்கிற மனசு அங்க ஓஞ்சு போயிடுது. ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு இல்லை சோகாதிகள்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம், ரொம்ப அருமையான விஷயம். இந்த பாஷ்ய பங்கியை பகிர்ந்துக்க விரும்பினேன். மறுபடியும் ஸ்ரீ ராமானுஜருக்கே வருவோம். பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்றார். சொல்லும் பொழுது இப்போ அடியன் வாசிக்கிறது ஸ்ரீ ராமானுஜருடைய பங்கி. பிரம்மணஹ ஸ்வரூபம் ஞானைக நிரூபணீயம் ஸ்வப்பிரகாசதையா ஞானஸ்வரூபஞ்ச இதி அபியுபகமாத் உபபன்னதரஹ. ஸ்வரூபம் அப்படிங்கிறது, அதுவும் பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம்ங்கிறது ஞானத்தினால மாத்திரம் நிரூபணம் பண்ண முடியக்கூடியது. ஸ்வப்பிரகாசதையா ஞானஸ்வரூபம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது பாருங்க, ராமானுஜர் சொல்றது, இந்த இடம் முக்கியமான இடம் அடியனை பொறுத்த வரைக்கும். எல்லாம் கீதா பாஷ்யம் தான். ஞானைகாகாரதயா சர்வபூத சமானாகாரம் ஸ்வாத்மானம் ஸ்வாத்ம சமானாகாராணி ச சர்வபூதானி பஷ்யதி. ததஹ விபாகதசாயாம் சர்வஸ்ய ஆத்மவஸ்துனஹ விதூத புண்ணிய பாபஸ்ய ஸ்வரூபேண அவஸ்திதஸ்ய மத்சாம்யம் பஷ்யன் யஹா சர்வத்ர ஆத்மவஸ்துனி மாம் பஷ்யதி சர்வம் ஆத்மவஸ்து ச மயி பஷ்யதி அன்யோன்ய சாம்யாத் தஸ்ய ஸ்வாத்மரூபம் பஷ்யதஹ அஹம் தத் சாம்யாத் ந பிரணஷ்யாமி ஸ்வாத்மானம் மத் சமம் அவலோகயன் சஹா ந அதர்சனம் உபயாதி. நாராயணனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஞானைகாகாரமாக இருக்கிறது. சகல ஜீவகோட்டிகளுடைய ஸ்வரூபங்களும் ஞானைகாகாரமாக இருக்கிறது என்கின்ற இந்த வேதித்ருத்வைகாகாரம், ஞானைகாகாரத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடியவன் ஞானி என்கின்ற விஷயத்தை ஸ்ரீ ராமானுஜர் இங்கு சொல்லுகிறார். அதுக்கு மேல பார்த்தேன்னா மறுபடியும் ராமானுஜருடைய பங்கியே படிக்கிறேன். ஆத்மவஸ்துவை பத்தி அவர் விளக்கக்கூடிய இடம், தேவ மனுஷ்யாதி பூதேஷு சர்வத்திர ஸ்திதம் ஆத்மவஸ்து வேதித்ருத்வைகாகாரதயா அவிபக்தம் அவிதுஷாம். இதெல்லாம் ராமானுஜரோட வார்த்தை. அவிதுஷாம் தேவாத்யாகாரேண அயம் தேவஹா அயம் மனுஷ்யா இது விபக்தம் இவச்ச ஸ்திதம். தேவ யட்ச கந்தர்வ என்று விபக்தம் போல தெரிகிறது. ஆனால் ஞானைகாகாரத்தினால ஸ்வயம் ஞானஸ்வரூபமா இருக்கிறதுனால ஒன்றாகவே ஏகமாகவே இருக்கிறது அப்படின்னு. ஏகம்ங்கிற வார்த்தை வரதோ இல்லையோ, என்ன வார்த்தை வருதுன்னா அதான் வேதித்ருத்வைகாகாரதையா அவிபக்தமாக இருக்கிறது. அவித்வான்களுக்கு தேவன் யட்சன் மனுஷன் என்கிறதெல்லாம் தென்படுகிறது என்கிறத ஸ்ரீ ராமானுஜர் இங்க சாதிக்கிறார், சொல்லுகிறார். இது மாதிரி விஷயங்களை இப்போ பார்த்துன்னு வந்தோம். ஜீவஸ்வரூபத்தை பத்தி ராமானுஜர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறதையும் மத்வாச்சாரியால் என்ன சொல்லுகிறார்ங்கிறதையும் பார்த்துன்னு வந்தோம் இல்லையா. அது மாதிரி வேற ஒரு விஷயமும் காட்ட விரும்புகிறேன். பிரசித்தம் தத்துவத்ரயம் அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைதத்துல, ஜீவாத்மா பரமாத்மா அப்புறம் பிரகிருதி. இந்த தத்துவத்ரயம் சங்கர பாஷ்யத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் அப்படிங்கிற ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துல க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பிரகிருதி துவய சக்திமானு ஈஸ்வரஹா, இது சங்கர பாஷ்யம். அகம் அவித்யா காம கர்மோபாதி ஸ்வரூபானு விதாயினம் க்ஷேத்ரஜ்ஞம் க்ஷேத்ரேணைவ சம்யோஜயாமீத்யர்த்தஹா அப்படிங்கிறது இப்போ பாஷ்ய பங்கி. க்ஷேத்ரம் க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞன் என்கிற பிரகிருதி துவயம் இருக்கே,
இதையே சக்தியாக உடையவன் ஈஸ்வரன், ஈஸ்வரனாகிய நான், பகவான் சொல்றான். இது இந்த க்ஷேத்திரஜன் இருக்கிறானே, க்ஷேத்திரஜனையும் எது மாதிரி க்ஷேத்திரஜன், அவித்யா காம கர்மோபாதி ஸ்வரூப அணுவிதாயியா இருக்கக்கூடிய க்ஷேத்திரஜனை க்ஷேத்திரத்தோட நான் சேர்க்கிறேன் என்று பகவான் சொல்லக்கூடிய ஒரு அழகு. இத நாம் சங்கர பாஷ்ய பங்கியில பார்க்கிறோம். இந்த க்ஷேத்திரஜால நித்தியம் அனாதி என்று வேற பகவத் பாதாள் சொல்றார். பிரகிருதிம் புருஷம் சாபி வித்யனாதி உபாவபி என்கின்ற ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம். நித்யேஸ்வரத்வாதீஸ்வரஸ்ய தத் பிரகிருத்யோஹோ அபி நித்யத்வேன பவித்தும் என்று யுக்தம். பிரகிருதி துவயத்வமேவஹி ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரத்வம் அப்படிங்கிறது ஆச்சாரியாளுடைய வாக்கியங்கள். நித்தியமா பிரவாக ரூபேண நித்தியமாக பிரகிருதி இருக்கு, பிரவாக ரூபேண நித்தியமாக ஜீவன் இருக்கிறான். அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய கர்மா அப்படிங்கிறதும், அதனால இவா ரெண்டு பேரும் நித்தியன்னை, இவா ரெண்டு பேருக்கும் நிமித்த காரண பூதனான ஈஸ்வரன் நித்தியம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனால நித்தியம். எதுக்கு இது சொல்ல வரேன், இதெல்லாம் பொதுவா விசிஷ்டாத்வைத விஷயங்கள், விசிஷ்டாத்வைத அம்சமாக பிரசித்தமா இருக்கு. ஆனா சங்கர பாஷ்யத்துல வருது, அதை காட்டின்னு போறேன். அதே மாதிரி பார்த்தேன்னா, யயாச்ச ஈஸ்வர சக்தியா பக்தானுகிரகாதி பிரயோஜனாய பிரம்ம பிரதிஷ்டதே பிரவர்த்ததே சா சக்தி பிரம்மைவ அகம் சக்தி சக்திமதோஹோ அனன்யத்வாத் இது அபிப்பிராய. இதுவும் சங்கர பாஷ்யம். பக்தானுகிரகாதிகள்லாம் செய்யறதுக்காக எந்த ஒரு சக்தியால ஈஸ்வரன் பிரவர்த்திக்கிறானோ அப்பேற்பட்ட அந்த அந்த சக்தியும் அந்த சக்தனும் தானே என்று பகவான் சொல்லக்கூடிய இடமாக இது அமையிறது. அப்போ தத்துவத்திரயம் தானே நிர்தாரணம் ஆயிருக்கு, அத்வைதம் எங்க நிர்தாரணம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, பொதுவாக ஔபாதிகமாக பார்த்தால் தத்துவத்திரயம் இருக்கிறது, வியாபகாரிகமாக பார்த்தால் தத்துவத்திரயம் இருக்கிறது, பரமார்த்த நிலையில தத்துவத்திரயம் இல்லை அப்படிங்கிறது தான் அத்வைதத்தில் உள்ள விஷயம். துவைத்திகள் தத்துவத்திரயமும் பரமார்த்தம்னு எடுத்துப்பா. அதுதான் சொல்றேனே, இந்த வித்தியாசங்களை பேசுறதுக்காக அடியங்க வரல, வித்தியாசம் இருக்கு. ஆனா பொதுவா இந்த ஒரு சமன்வயம் எப்படி பண்ணலாம், சமன்வயத்தை எப்படி ரசிக்கலாங்கிறதுக்காக சில பங்கிகளை இப்ப படிச்சுன்னு வந்தேன். ஒரு சின்ன விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். எப்படி இது அனாதியா இருக்கிறதுனால நித்தியம் அப்படின்னு இந்த ஜீவனையும் பிரகிருதியும் இங்க விவகார திசையில சொல்றாளோ ஆச்சாரியாள், அதே மாதிரியே இது ரெண்டுத்தையும் பார்த்தேன்னா ஆச்சாரியாள் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு இங்க. இந்த இது கட்டோபனிஷத் பாஷ்யத்துல வர விஷயம். அஸ்தி இத்யேவோபலப்தவ்யஹ மூலம் சேத் ஜகதஹ ந ஸ்யாத் அசதன்விதமேவ இதம் காரிய நது ஏததஸ்தி சத் சதித்யேவது கிருஹ்யதே யதா மிருதாதி காரியம் கடாதி மிருதாத்யன்விதம் தஸ்மாத் ஜகதஹ மூலம் ஆத்மா அஸ்தித்யேவ உபலப்தவ்யஹ. மூலம் சேத்து ஜகதஹ ந ஸ்யாத், இந்த ஜகத்துக்கு மூலம் இல்லைன்னு வச்சுப்போமே, இந்த ஜகத்தை அசத்துன்னு நம்ம எடுத்துப்போம். ஆனா இந்த ஜகத்து இருக்குன்னு எடுத்துட்டு இருக்கோம். அப்போ காரியம் இருக்கு அப்படிங்கும்பொழுது காரணமும் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு ஆத்மாவும் இருக்கு என்று பார்க்கிறோம் அப்படின்னு இங்க இந்த ஒரு பங்கி. இத நம்ம பகவத் பாதாள் இடத்துல, ஆதிசங்கர பகவத் பாதாள் இடத்துல எதிர்பார்க்க மாட்டோம் இந்த பங்கிய. ஆனா அது இருக்கு, விவகார திசையில இந்த வார்த்தை வருது. அதே மாதிரி மற்ற ரெண்டு ஆச்சாரியாள்கிட்ட, ஸ்ரீ ராமானுஜர் மத்வாச்சாரியால், அவள்கிட்டையுமே ஜகத்து அன்றுதம் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. தத்துவோத்யோதம்ங்கிற கிரந்தத்துல மத்வாச்சாரியால் ரிதம் து பிரம்ம நித்யத்வாத்
அன்ருத்தம் பரிணாமதா, பரிணமிக்கிறதுனால ஜகத்துக்கு அன்ருத்தம்னு பெயர், பரிணாமம் இல்லாததுனால ஜகத்துக்கு பகவானுக்கு அதாவது பிரம்மத்துக்கு ரிதம் என்று பெயர் என்கிறத குறிப்பிடுறார். திருக்கால அபாதித்தந்தான் சத்தியம் அப்படின்னு உபனிஷத் பாஷ்யத்துல, தைத்திரிய உபனிஷத் பாஷ்யத்துல பகவத் பாதாள் சத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன். சத்தியத்தை ஆச்சாரியால் விளக்கிற விதம் முக்காலத்திலும் பாதிக்கப்படாதது, அதாவது பரிணாமம் இல்லாதது சத்தியம் அப்படின்னு. இங்க நாசத்தோ வித்யதே பாவகாங்கிற கீதா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணும் பொழுது ஸ்ரீ ராமானுஜர் தேகஸ்ய அச்சித் வஸ்துனஹ அசத்வம் ஏவ ஸ்வரூபம் ஆத்மனஹ சேதனஸ்ய சத்வமேவ ஸ்வரூபம் இதி நிர்ணயः திருஷ்டः விநாசஸ்வபாவோ ஹி அசத்வம் அவிநாசஸ்வபாவஸ்ச சத்வம். சத்து அசத்துங்கிறதுக்கு அர்த்தம் பண்றார். எது அழியக்கூடியதோ எது மாறக்கூடியதோ அதற்கு அசத் என்று பெயர், எது மாறாததோ எது அழியாததோ அதற்கு சத்துன்னு பெயர் என்று ஒரு விளக்கம். இது ஆழ்வாரே சொல்றது. மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கண்ட வையம் தன்னோடும் கூடுவதில்லையாம் என்று பாசுரம். இது மாதிரி சில விசாரங்கள் வந்தது. இந்த கீதா மகோத்சவம் நடக்கிறது, அதுல பேசணும்னு கேட்ட உடனே இது மாதிரியா சில பங்கிகளை இங்க படிச்சு வித்வான்களுக்கு மத்தியில நிவேதனம் பண்ணணும்னு அடியனுக்கு ஏதோ தோணித்து. இது மாதிரி நிறைய பார்க்க முடியும். எதுக்காக, இதனால பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, சமன்வயம் அப்படிங்கிற விஷயமா நாளைக்கு யாராவது சம்ஸ்கிருத காலேஜில் வேதாந்தத்தில் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பீஜ ரூபமா இருக்கும். 3 ஆச்சாரியாளுடைய சமன்வயம் என்பதற்கு அதுக்காக இதெல்லாம் இப்பொழுது எடுத்து காட்டப்பட்டது. அது ரொம்ப அழகா இன்னைக்கு காலம்பறையே சொன்னார். அதாவது கைவல்யம் அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைதத்திலையும் வரதே அப்படின்னு வாஸ்தவம். அது வருது, அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு. வெறும் வருதுன்னு தூக்கி எறியறதுக்காக வரல, அதுக்கான ஒரு தனி மதிப்பு இருக்கு. அதை ஒரு ஸ்தானம் கொடுத்து சொல்றார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அதோட மட்டும் இல்லாதபடிக்கு ஆத்மாவுக்கு சுகதுக்காதிகள் கிடையாது, இதெல்லாம் ஔபாதிகம். ஔபாதிகம்ங்கிறது மற்ற சித்தாந்தத்துல உண்டா அப்படின்னு காலம்பரை கேட்டா இல்லையா, ஸ்ரீ ராமானுஜர் அதை ஔபச்சாரிகம்ங்கிறார். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் வார்த்தையில தான் மாத்தம். ஔபாதிகம்னு சொன்ன என்ன, ஔபச்சாரிகம்னு சொன்ன என்ன. கீதா பாஷ்யத்திலேயே ஔபச்சாரிகம், ஆத்மாவுக்கு சுகதுக்காதிகள்லாம் ஔபச்சாரிகம்ங்கிற வாக்கியம் ஸ்ரீ ராமானுஜ பாஷ்யத்துல வருது. ஸ்ரீ ராமானுஜர் ஒப்புக்கொள்ளாதது எதுவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஜீவஸ்வரூபம் இருக்கே இது சுத்தமானது, நித்தியமானது, எல்லாத்தையுமே சொல்லுவார் அவரும். என்னன்னா அத்வைதத்தில் உள்ள அகண்டத்துவம் இந்த ஜீவனுக்கு கிடையாது, அதாவது சுத்தமான ஆத்மாவுக்கே கிடையாது. அங்க விசிஷ்டாத்வைதத்துல ஏன் கிடையாது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்னா, ஏன் இல்லைங்கிறதுக்கு அவர் இந்த ஆத்மாவை அகண்டம் அப்படின்னு நம்ம ஏத்துனுட்டோம் அப்படின்னா, அப்புறம் இவன் இருக்கானே ஜிக்யாசுவோ மூச்சு என்ன வேணா சொல்லுங்க, பிரபந்தன், அவன் பகவத் கைங்கரியங்கள் பண்ண மாட்டான் அப்படின்னு அவரோட அபிப்பிராயம். அதனால ஜீவஸ்வரூபம் என்னன்னு சொல்லிவிட்டார், பகவத் சேஷதைக ரசம். இதுதான் அவரோட வார்த்தை கீதா பாஷ்யத்துல, பகவத் சேஷதைக ரசம். இப்போ தேவநாதன் சுவாமி பிரவச்சனம் ஆரம்பிக்கும் பொழுது விசிஷ்டாத்வைதத்துக்கான சிறப்பெல்லாம் அடியேன்னு சொல்லுகிறேன்னு ஆரம்பிச்சார். சொல்லிட்டு நாங்கள்லாம் அடியேன்னு சொல்லுவோம் அப்படின்னார். விசிஷ்டாத்வைதத்துக்கான சிறப்பு எது அப்படின்னா அடியன் தான், அடியேங்கிறது தான். அடியேங்கிறதுலேருந்து ஸ்ரீபாஷ்யத்தை ஆரம்பிக்கும்படியாக ராமானுஜருக்கு அவ ஆச்சாரியாளுடைய ஆக்ஞை. அடியேன்னு நம்மாழ்வார் பாசுரத்துல ஒரு வார்த்தை வருது. அதுலேருந்து ஜீவனுக்குள்ள மற்ற எல்லா விஷயத்தையும் ஒத்துணுட்டு, அதாவது ஸ்வதகா
உபாதி இல்லாத இந்த ஜீவன் சுத்தமானவன், நித்தியமானவன், முக்தமானவன், இந்த எல்லா விஷயத்தையும் ஒத்துனுட்டு. ஆனா இந்த ஜீவனை அகண்டம்னு சொல்லாம இவனை பகவத்சேஷதைக ரசம்னு ஆக்கி அது மாதிரியா மொத்த விசிஷ்டாத்வைதமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அத்வைதத்திலையும் ஒன்றும் பக்தாள் இல்லாம இல்லை, எந்த விதமான குறையும் இல்லாம விசிஷ்டாத்வைதத்துல எப்பேற்பட்ட பக்தாள் இருக்காளோ அவ்வளோ பக்தாள். நாராயண தீர்த்தர், தியாகராஜ சுவாமிகள் எல்லாரும் இருக்கா. இவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இவா இந்த ஜீவஸ்வரூபங்கிறது அகண்டம்தான், இருந்தாலும் நாங்கள் பகவானுக்கு ஆட்பட்டவாளே இருக்கோம், பகவானுக்கு ஆட்பட்டவாளாவே இருக்கோம். அது வரும், என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரும். ஆனா அது வரைக்கும் நம்ம பகவத் கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு கொண்டு அத்வைதத்துல உள்ள பக்தாள் இது இன்னும் சாகசம். அது அதாவது ஜீவஸ்வரூபத்தினுடைய அகண்டத்துவம்னே ஒண்ணு இல்லைன்னு பகவத் சேஷதைக ரசமா இருக்கிறதுக்காக சொல்றதை விட இங்க உள்ள சாகசம் என்ன அப்படின்னு அதோட அகண்டத்தையும் ஒத்துண்டு, ஸ்வரூபத்தக அகண்டம் தாங்கிறதையும் ஒத்துண்டு, அதே சமயத்துல நாம் பகவத் கைங்கரிய பரர்களா இருப்போமே அப்படிங்கிறது அத்வைத சித்தாந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாகவதாள் பக்தாள் வா எல்லாருக்கும் அது ஒரு அழகான ஒரு பூஷணமாகவும் இருக்குங்கிறத பார்க்கிறோம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இங்க சமன்வயப்படுத்துறதுக்கு, சமஞ்சசமா கொண்டு போறதுக்கு பலவேறு விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள்ல நம்ம மனசை நிறைய விசாரம் பண்ணி அது மாதிரி விஷயங்கள் ஆதாரமா கொண்ட பிஹெச்டி நிறைய வரலாம். அதுதான் இங்க பெரியோர்களுக்கு எழுத்தாப்புல விஞ்ஞாபனம் பண்ணணும் அப்படின்னு அடியனுக்கு ரொம்ப விசேஷமா நடந்தது இந்த கீதா சத் சங்கம். மேல மேல இது தொடர்ந்து நடக்கணும் என்று, அதுவும் பெரிய புண்ணிய பூமி இது, இங்க சம்ஸ்கிருத காலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரியவாள்லாம் இருக்கிற இடம். அப்பேற்பட்ட இந்த ஒரு புண்ணிய பூமியில இதெல்லாம் மேல தொடர்ந்து நடக்கணும் என்று பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராமராம்.